மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் நேற்றைய தினம் சென்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வையாளராக வருகை புரிந்திருக்கிறார். இன்று மதியம் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் பாஜகவினுடைய தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களும் மேலும் மரியாதைக்குரிய சட்டமன்ற பாஜகவினுடைய தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு கரு நாகராஜன் அவர்களும் அலுவலகத்திற்கு வருகை புரிந்து எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகளை சந்தித்து பேசினார்கள். இது மிகுந்த மரியாதைக்குரிய சந்திப்பு என்றாலும் கூட தேர்தல் நேரங்களிலே மத்திய பாஜகவினுடைய மரியாதைக்குரிய முக்கிய பொறுப்பாளர்களும் அதேபோல பார்வையாளர்களும் கூட்டணி கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்து தலைவர்களையும் தொண்டர்களையும் சந்திப்பது என்பது நிச்சயமாக கூட்டணிக்கு மேலும் பலம் சேர்க்கிறது, கூட்டணிக்கு மேலும் களப்பணி ஆற்றுவதற்கு உற்சாகம் ஏற்படுத்துகிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். வருகின்ற இன்னும் சில நாட்களிலே பாஜக தமாவுக்கு உண்டான தேர்தல் தொகுதிகள் எண்ணிக்கையின் உடன்பாடு சுமூகமான முறையிலே நடைபெறும். நேற்றைய முன்தினம் சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் இந்த கூட்டணிக்கு தங்களுடைய ஆதரவை அறிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய ஐயா OPS அவர்கள் இந்த கூட்டணிக்கு தன்னுடைய ஆதரவை அறிவித்திருக்கிறார். மேலும் வரும் நாட்களிலே ஒத்த கருத்துடைய கட்சிகள் பிரதமருடைய வருங்கால இந்திய திட்டத்திற்கு வளர்ச்சிக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையிலே NDA கூட்டணியிலே பாஜக தலைமையிலே தமிழகத்திலே அதிக தொகுதிகள் வெல்வதற்கான நல்ல சூழலை களத்திலே ஏற்படுத்துவார்கள் என்று நம்புகிறேன். நீங்க தொகுதிகள் எண்ணிக்கை தொகுதியின் பெயர்கள் குறித்தெல்லாம் பேசுவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. முறையாக சரியாக கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு குழு பேசி முடிவுகளை சுமூகமாக ஏற்படுத்தும். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்தியாவினுடைய நம்பிக்கையான கட்சியாக மூன்றாவது முறை ஆட்சி பீடத்திலே ஏறக்கூடிய கட்சி என்பது இந்திய நாட்டினுடைய வருங்கால வெற்றிக்கு அடித்தளம். அதற்கு துணை நிற்க வேண்டிய அத்துணை கட்சிகளும் ஒத்த கருத்தோடு வரும் நாட்களிலே வரக்கூடிய நல்ல சூழல் தமிழகத்திலே ஏற்படும். தேர்தல் பத்திரிகை தொடர்பான வழக்கில் SB நாளைக்கு அந்த தகவல்களெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுக்கப்பட்டால் அது பாஜக பின்னடைவா இருக்குன்னு எல்லா கட்சிகளும் சட்டத்திற்கு உட்பட்டே தங்களுடைய பணியை ஆற்றுகிறார்கள். மேலும் சட்டத்திலே புதிய யோஜனைகள் இருக்குமேயானால் அதற்கேற்றவாறு தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவருடைய கடமை. சட்டத்துக்கு உட்பட்ட நாடே இந்த நாடு. அதற்கு உட்பட்ட கட்சிகள் தான் இந்தியாவிலே ஜனநாயகத்திலே இருக்கின்ற கட்சிகள். நன்றி, வணக்கம்.